அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூடு அணிந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பிரிவுக்குழு செயலாளர் ஐயா இல புகழேந்தி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஆளுநர் RN ரவி அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறாரு. என்ன காரணம்? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய பார்வையில் மட்டுமல்ல, நாட்டினுடைய நலனிலும் உலகத்தாருடைய மனித பார்வையிலும் மிகப்பெரிய அளவிற்கு சிந்தனையாளர்களிலே முதன்மையானவராக, உலக பார்வையிலேயே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த மனித நேயரை, அந்த மனிதத்தை எவ்வளவு இழிவாக, எவ்வளவு கேவலமாக பேச வேண்டும் என்று ஒரு அளவே இல்லாமல் பேசுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி, திராவிட இயக்கத்தினுடைய அழுத்தமான ஒரு நிலைப்பாடு, இவைகளை வீழ்த்தினால்தான், இவைகளை அழித்தால்தான் ஆரியம் உள்ளே நுழைக்க முடியும். அப்பதான் RSS பிஜேபியினுடைய இந்துத்துவா என்பதை இங்கு கொஞ்சமாவது பரப்ப முடியும் என்று ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவு எடுத்துட்டதுனாலதான் யாரை தாக்குறதுன்னு பார்த்தானுங்க, ஐயா கிட்ட போறான். தந்தை பெரியாரை தாக்க போகின்ற இவர்களை பார்த்து நம்ம கேட்கிறோம், உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? எப்படி பெரியாரை அவரு படிக்காம பேசிட்டாரு, அவர் ஆரியர்கள் படையெடுப்புன்னு அவர் எப்படி சொன்னாரு? இதெல்லாம் RN ரவி, இந்த RSS ரவிக்கு நான் என்ன சொல்ல வரேன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு படிச்சிருக்கிய? அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வீழ்த்தி ஒன்றுமில்லாமல் மாற்றியது ஆரிய படையெடுப்பு என்பதெல்லாம் படிச்சிருக்கியா? உனக்கு ஏதாவது தெரியுமா? எங்க ஐயா தந்தை பெரியார் அவர்கள் எங்கள் மண்ணிலே ஆரியத்தின் நுழைவு, இந்த ஆரியத்தின் நுழைவிற்கான அடிப்படை காரணம் என்ன, அதற்கு ஆதாரங்கள் என்ன, எல்லாத்தையும் சொல்லியிருக்காருல, எல்லாத்தையும் பேசியிருக்காருல. அவருடைய கல்வி என்பது உயர்தர நிலையில, நீ பட்டம் பெற்றவனாக இருக்கலாம், ஆனால் பல உயர் பட்டங்களை பெற்றவர். தந்தை பெரியாரின் முன்னால் வணக்கம் சொல்லி அவரை மதித்தார்கள். உலக அளவிலே படித்த மிகப்பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் தந்தை பெரியாரினுடைய கருத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பல்கலைக்கழகத்திலே பெரியார் தாட்ஸ் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீ ஒரு மூடத்தனமாகவும் ஒரு மூலியாகவும், நீ ஒரு பார்ப்பன சக்தியாக நீண்டுட்டு RSS காரன். அதற்காக தான் நம்ம சொல்றோம், நாகரிகத்தினுடைய நிலைகள்லாம் நீ பேசிட்டு இருக்காத, அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. கால்டுவெல் எழுதிய அந்த புத்தகத்தை மட்டுமல்ல, உனக்கு புத்தி வரணும்னு நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? சூரிய நாராயண சாஸ்திரி என்பவர் பரிதிமார் கலைஞர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு தமிழை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? எந்த இடத்தில் இருந்தாலும் கூட உண்மையை பேசுபவர்கள் உறக்க சொல்லி இருப்பதை புரிஞ்சுக்க. சூரிய நாராயண சாஸ்திரினா யாருன்னு தெரியும், அப்புறம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காத. அவர் தான் பரிதிமார் கலைஞர். அவர் எழுதிய எழுத்துல ஆரியத்தின் நுழைவை எல்லாம் கண்டிக்கிறார். அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து படிச்சுப்பார். எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா, தந்தை பெரியார் ஒரு பல்கலைக்கழகம் போல, அவர் ஒரு நாளும் ஒரு பக்கமும் புரட்டுவோமே ஆனால் அது அனைவரையும் வாழ்த்துவார்கள். நீ அரசியல் பேச வரணும்னா அரசியல் கட்சியில ஒரு பொறுப்பு வாங்கிட்டீங்க வா, வேறு ஏதேனும் வரணும்னாலும் அந்த நிலையில வா. ஆனால் நீ ஆளுநர் என்ற அரசு பொறுப்பை வைத்துக் கொண்டு, அங்கதான் நாங்க கேட்கிறோம், அரசு பொறுப்பை வைத்துக் கொண்டு அரசாங்க பணத்தை தின்னுகிட்டு அழிச்சுக்கிட்டு கோடி கணக்குல செலவு பண்ணிக்கிட்டு உன்னை சுத்தி இருக்கிற பங்களாக்கள், சுற்றி இருக்கிற பகுதிகளிலே எல்லாவற்றிலையும் உன்னுடைய தனிப்பட்ட சுயநல லாபத்திற்காக சுயநல சக்தியாக நீ இயங்கிட்டு வர்ற நிலையில் உன்னை நாங்க எதுக்கு கேள்வி கேட்கிறோம்? நீ பெரியாரை பற்றி, ஐயாவை பற்றி பேசுவதற்கு தகுதி உனக்கு இல்லைன்றது ஏன் சொல்றோம்? இன்னும் கூட உனக்கு கல்வியில கை வைக்கிறீர்கள். ஏன் கல்வியில கை வைக்கிறீங்கன்னு கேட்டா, பெரியார் திட்ட மும்மொழி திட்டம்டான்னு கொண்டு இப்ப கூட எங்க தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி கூட கேட்டார். ஏன் துணை முதல்வர் தம்பி உதயா கூட கேட்டார், எந்த மாநிலத்திலாவது 3 மொழி இருக்குன்னு சொல்லு, உன்னுடைய வட மாநிலத்துல 3 மொழியா படிக்கலான்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை ஐயா கேட்டார். தந்தை பெரியாரை சாதாரணமாக நினைச்சுக்காத. அரசியல் பேசி எதையாவது பேசிக்கிட்டு போ. நீ ஒரு கவர்னர் வேலையை பார்க்க என்னத்துக்காக தொலைஞ்ச? ஒரு காவி சட்டையை போட்டுன்னு திரிய எங்கேயாவது ஒண்ணு செய். உன்னுடைய குடும்பத்திலையும் வாழ வைத்தவர் பெரியார். அது தெரியுமா ரவி? இன்னைக்கும் அந்த குடும்பங்களிலும் இருக்கிற மரியாதைக்குரியவர்களை நாங்க மதிக்கிறோம். RSS என்று பேசிக்கிட்டு இருக்க பிராமண குலத்தை சேர்ந்த பெண்கள், மகளிர் எவ்வளவு பேர் தந்தை பெரியாரை நன்றியோடு சொல்லியிருக்காங்க தெரியுமா? பெரியார் இப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்தாமல் இருந்திருந்தால் எங்க கதி கூட ஒண்ணுமே கிடையாது.
எங்களை மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சு இவர்கள் ஆட்டம் போட்டு கொண்டிருந்ததை அடக்கி ஒடுக்கியது பெரியார் தாட்ஸ் தான்னு அந்த பெண்களே சொல்கிறார்கள். இப்படி எல்லா குடும்பத்தையும் வாழ வைத்து சமத்துவமாக பார்த்த ஐயாவை, பெரியாரை கேவலமாக பேசுகிற எவனாக இருந்தாலும் இந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று பொருள் என்பது மட்டுமல்ல, மனிதத்திற்கு விரோதமானவர்கள், உண்மைக்கு மாறானவர்கள், பொது வாழ்க்கைக்கு தயாராக யார் இருந்தாலும் அவர்கள் தந்தை பெரியாரை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருந்தாக வேண்டும். பெரியாரை விமர்சனம் செய்கின்ற எவனும் இந்த மண்ணிலே கீழ்மையான எண்ணத்தை கொண்டவன் என்பது ஆதாரபூர்வமாக எங்களால் நிரூபிக்க முடியும். அதனால நீங்க எந்த நிலையிலேயும் RSS ரவி போன்றவர்கள் அடக்கமாக இருக்க வேண்டுமே தவிர ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக செய்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த படகுகளை பறித்து கொண்டு செல்வது, மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது, மிக முக்கியமாக அவர்களுக்கு அதிகமான அந்த அபராதத்தை போடுவது, இது போன்ற கடல் எல்லையில் எந்த இடம் இது இலங்கை எது தமிழ்நாடு என்று தெரியாத அளவுக்கு இப்போ நாடுகளில் இருப்பதை போல் அங்கே எல்லையெல்லாம் கிடையாது, ரோடு கிடையாது, அதுக்கான பலகைகள் கிடையாது. தண்ணியில் எப்படி பார்க்க முடியும் என்பதை எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த தொடர் கதையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குவது, அவர்களை சிறைப்பிடிப்பது. இந்த நிலையில் இந்திய ஒன்றிய அரசாங்கம் இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மோடி தலைமையில் இருந்த அரசாங்கம் இதை பற்றி என்ன செஞ்சிருக்காங்க, என்ன வெளிநாட்டு அயல்நாட்டு துறையில் எதுவும் செய்தி போயிருக்கிறதா, தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பதற்கு ஒன்றிய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா, உங்கள் பார்வை? அடிப்படையில மீனவர்கள் பிரச்சனையை மட்டும் வைத்துக் கொண்டு பார்ப்போமே ஆனால் கூட தமிழர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ் மக்கள், அந்த தமிழர்களுக்கு பாரதிய ஜனதா என்பது என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய கேடு செய்யுமே தவிர அவர்களை அழிப்பதற்கு, அவர்களுடைய நலனை கெடுப்பதற்கு முன் வருமே தவிர அவர்கள் என்றைக்கும் தமிழர்களை வாழ வைக்க வரமாட்டார்கள் என்பது இதன் மூலமா தெரிகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டு கேட்க வரும்போது நரேந்திர மோடி பேசுறார். அவருடைய பேச்ச பாருங்க. இலங்கை நாட்டால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை, பாகிஸ்தான் நாட்டால் குஜராத் மீனவர்களுக்கு பிரச்சனை, இரு மாநில மீனவர்களும் இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுத்து செயல்படுவார்கள் என்று 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் ராமநாதபுரத்துல மோடி பேசினார். இப்ப 10 ஆண்டு காலத்துல பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்ததா அப்படின்னு கூட நம்முடைய முதல்வர் தலைவர் கூட கேட்டார். இதை விட இன்னும் அதிகமாக, நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், பாஜக அரசு அமைந்தால் ஒரு மீனவன் கூட தாக்கப்பட மாட்டான், ஒரு மீனவனை கூட நான் தாக்க விட மாட்டேன், நீங்கள் பாருங்கள் என்று ஓட்டு கேட்கும் போது பேசிய நரேந்திர மோடி இன்றைக்கு மீண்டும் அந்த பிரச்சனை வருகின்ற போது ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3 மாதங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் அரசு குஜராத் மீனவர்களை பிடித்து கொண்டு போன போது 2 நாட்களில் அங்கே அமைச்சர்கள் ஓடுகிறார்கள். 2 நாள்ல அங்க பேசுறாங்க. பேசிட்டு அவர்களை மீட்டு கொண்டு அவர்களுடைய படகு போட்டெல்லாம் மீட்டு கொண்டாந்து கையில கொடுக்குறாங்க. குஜராத் மீனவனுக்கு என்றால் ஒரு சட்டம், ஒரு நடவடிக்கை. தமிழ்நாட்டு மீனவன் என்றால் ஒரு சட்டம், ஒரு நடவடிக்கையா? தமிழ்நாட்டு மீனவர்களை நாம் பாதுகாப்பா, அவர்களுக்கு எந்த விதமான கேடும் வராது என்று ஓட்டு கேட்ட நரேந்திர மோடி எங்களுடைய முதலமைச்சர் கேட்கிறார். பேச்சுவார்த்தைகள் நடத்துவோம் என்றீங்களே, பேச்சுவார்த்தை நடந்து என்ன செய்திகள்? 2016 ஆண்டு 2016 இந்திய இலங்கை மீனவரிடையே உள்ள அமைச்சர்களின் மட்டத்தில் பேச்சுவார்த்தை. 3 மாதத்திற்கு ஒரு முறை 2 நாட்டினுடைய மீனவர்களும் சந்திப்பது என்றும், 6 மாதத்திற்கு ஒரு முறை இரு நாட்டு அமைச்சர்கள் சந்திப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இரு நாடு கடற்படை அதிகாரிகளும் அந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார்கள். இந்த குழுவின் முதல் கூட்டம் 2017 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கொழும்புவில் நடைபெற்றது. நல்லா பார்த்துங்க, கொழும்புவில் நடைபெற்றது. மீனவர்கள் மீது எந்த வன்முறையும் செலுத்த முடியக்கூடாது, உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இலங்கை கடற்படையால் அடக்குமுறை இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய நிலை என்ன, விளைவு என்ன, ஏன் அது இப்படி நடக்கிறது, ஏன் கேட்கல? மோடி தானே கேட்கணும்.
ஒன்றிய அரசு தானே கேட்கணும். மாநில அரசு மோடியை கேட்குது. மாநிலத்தினுடைய அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக பறித்து கொண்டிருக்கிற இந்த மோசடி பேர்வழிகள் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை இந்நேரம் அமைத்திருந்தால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எவ்வளவோ இந்திய துணைக்கண்டத்திற்கு. ராமன் பேரை சொல்லி அந்த பாலம் கட்டுவதையும் அதை அடித்து உடைத்தார்கள். முக்கால்வாசி வேலை நடந்து முடிகிற நேரத்தில் அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கிய நரேந்திர மோடியினுடைய காவி கூட்டம் இன்றைக்கு அதானி அம்பானிக்காக அங்கே மிகப்பெரிய அகழ்வாய ஆராய்ச்சியின் மூலமாக எரிபொருள் எண்ணெய்களை, கச்சா எண்ணெய்களை அங்கு தேடுவதற்காக, எண்ணெய் தேடுவதற்காக, சுரங்கங்களை குடைவதற்கு, பாலங்களை அமைப்பதற்கு அங்க அனுமதி கொடுத்திருக்கான். அப்போ உனக்கு அதானி அம்பானினா ரொம்ப முக்கியம். இந்த ராமன் கதையெல்லாம் எங்ககிட்ட வந்து காட்டுறது. இந்த கதையை செய்தவர்கள் இதை நோண்டிட்டு போறான்னா எங்க இலங்கை இவர்கள் எதை சொன்னாலும் கேட்பான். இலங்கை அரசாங்கம், மோடி அரசாங்கம் சொல்வது உடனே கேட்கக்கூடிய அரசாங்கம். என்ன செஞ்சிருக்கணும் நீ? இலங்கையினுடைய மீனவர்கள் யாராவது என்றைக்காவது கடல்ல மாட்டிருக்காங்களா? இந்த 3 வருஷத்துல தொட முடியாதுன்னா கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்து வழக்கில் இருக்கிறாங்க. அதை எதுக்காக சொல்றோம்னா, ஒட்டு மொத்தமாக தமிழர்னு பார்த்தா, தமிழர்கள் என்று பார்த்தால் மோடி அரசாங்கம் நன்மை செய்வது கூட இல்லை, அவர்களுக்கு தீமை செய்கின்ற வேலையை அவர்கள் முன்னணியில் எடுப்பதுதான் நாம கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் விரட்டுவது போல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் விரட்டுகின்ற வரை நாட்டு மக்களுக்கு நன்மை கிடையாது. அதிலிருந்து மீனவர்களை பாதுகாப்பதற்கு இன்னைக்கும் மாநில அரசின் சார்பாக நம்ம குரல் கொடுக்கிறோம், நாம பேசுறோம். நம்ம குரலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர்கள் ஏதாவது செய்தால்தான் உண்டே தவிர வேறொன்றும். இப்போ பாதிக்கப்படுறது நம்ம மக்கள், நம்ம குடும்பம். அவங்களுடைய படகுகளை எடுத்துக்கொண்டு போய் அங்க உடைக்கிறான். அவருடைய வாழ்வாதாரத்தை அங்க சிதைக்கிறான். சிறைச்சாலையில போட்டு அதுக்கப்புறம் திரும்பி அனுப்புறதுக்கு 1000 முறைகளை வச்சிருக்கான். இப்படி பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களாம் அல்லல் படுது. மீனவர்கள் குரல் கொடுக்கின்ற போது மீனவர்களுக்கு பக்கபலமாகவும் அவர்களுக்கு ஓரளவிற்கான நிதி ஆதாரமாக ஏதாவது ஆதரவு தரணும்னு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு தொகையாக ஏதோ ஒரு தொகையை கொடுக்கிறார். இன்னும் கூட அவருக்கு மனசுல நிறைய எண்ணங்கள் இருக்கு. ஆனால் எதையும் செய்ய விடாமல் மோடி அரசாங்கம் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம புரிஞ்சுக்கணும். நிதியை ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டு மாநில அரசுக்கு கொடுக்கிற நிதியவை நிறுத்துறான் மோடி என்பதை RSS ரவி அதுல முன்னணியில இருந்து மக்கள்கிட்ட பணம் போய் சேராம, பாத்தீங்களா பணமே கொடுக்கலன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி மீனவர்களை சந்திக்கிறேன்னு சொல்லி திட்டம் போட்டு மாநில அரசினுடைய கைகளை கட்டி போட்டு விட்டு அங்க போய் கதை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இதுல தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.